பனி பாருங்க பறந்து போகிறது. பாரிஸ் வழியாக இட்டாலி பார்டர் இன்னும் வந்து 15 கிலோமீட்டர் தான் இருக்குது இட்டாலியில் போகிறதுக்கு. NICE அந்த ஊர் வழியாக இட்டாலி போகிறோம். யூரோப் ஃபுல்லாக மலைப்பகுதி தான், எங்கே பார்த்தாலும் மலைப்பகுதியாக தான் இருக்கும். மலையில் ஏறி இறங்குறது, மலையில் ஏறி இறங்குறது, இதே வேலை தான். இப்போ வந்து February 25, 2025 திருப்பி டன்னல், சின்ன டன்னல் தான், ஒரு 300 மீட்டர். நல்லா பனி நினைக்கிறது, பனி மூட்டம் தான், பனி கிடையாது பனி மூட்டம். அந்த ஸ்னோ ரோட்லேயே பார்க்க முடியாது. ஊட்டி கொடைக்கானல் மாரி பாருங்க, மேகமூட்டம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் மேகமூட்டம், மேகத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். வெள்ளையாக தெரியுது, எல்லாம் மேகமூட்டம். ஊட்டி கொடைக்கானல் உச்சி பகுதி போனோன்னா மேகமூட்டம் பார்த்துட்டே போகலாம்ல, அந்தமாரி இதுவும் சின்ன மலை தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் பார்க்குறோம், மேகமூட்டத்தை பார்த்துட்டே போகலாம். அந்தாண்ட மணி எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரியல, அந்தாண்டெல்லாம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள், வெள்ளையாக இருக்குது, எல்லாம் பனிமூட்டம். ஸ்னோ கிடையாது, நம்ம ஊர் பனி மாரி. எவ்வளோவில் போய்ட்டுருக்கோம்? 85 போய்ட்டுருக்கோம், 80-90 போய்ட்டுருக்கோம். ஆனால் பார்க்குறது ஸ்லோவாக தான் தெரியும் போகிறது. அடுத்த ஒரு டன்னல், அவ்வளோ பனி பாருங்க இல்லையா. ஒத்த கையில் பிடிச்சிட்டு ஒத்த கையில் ஓட்டணும் தான் கொஞ்சம் கஷ்டம். அது அடிக்கடி போகிற ரூட்டாக இருந்தால் பரவாயில்ல, எப்படி இருக்குங்க மெய்ப்பாக போகிறது தான், எல்லாம் கிட்டத்தட்ட ஈரோ போகிற மாதிரி தான் இருக்குது. டன்னல் எவ்வளோ தூரம் தெரியல, பள்ளமாக இருக்குது, வண்டி அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு ஏறினோன்னா இன்னொரு டன்னல் வரும். அப்பா 110 போயிட்டுருக்கு. டன்னல் ஓகே, வந்துட்டோம். ஒன்று டன்னல் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அந்தாண்ட சூப்பராக இருக்கு பாருங்க. ஓ கடல், அவ்வளோதான் பார்க்க முடியுது. விட்டோம் வண்டியை ஸ்லோ பண்ண முடியாது, பின்னாடி வண்டி வந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ பார்க்கணும் இருக்கா கடலில், பார்க்க முடியல. அதை பார்த்தோன்னா வண்டி ஓட்ட முடியாது.
அதெல்லாம் பயங்கர பள்ளம், அந்த தெரியல எடுக்க முடியும். சரி, இது வரைக்கும் போதும். டன்னல் மூடிட்டோம். டன்னல் கொஞ்சம் போர் அடிக்கும், பார்க்குறது ஒன்றும் இல்லை, சின்ன டன்னல் தான். கொஞ்ச நேரத்தில் 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டன்னல்லாம் இருக்குது. டன்னல் உள்ளே போகிறது, இட்டாலிக்கு போகிறது, அது வேறு வழி. இது கொஞ்சம் ஈஸியான வழி தான், சின்ன சின்ன டன்னல் தான் இருக்கும். பார்க்குறது நல்லா இருக்குது, எங்கே பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வண்டி கொஞ்சம் கரெக்டாக ஓட்டணும், ஏன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகும். பள்ளமாக இருக்குது, பள்ளம் மலையில் ஏறி இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஓடிட்டு இருக்கும். பிரேக்கில் மட்டும் காலை வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்த ஒரு டன்னல் வந்தால் போர் அடிக்கும். எவ்வளோ தூரம் இருக்குது டன்னல்? சின்ன டன்னல் தான், 230 மீட்டர். யூரோப் எப்படி இருக்கும், யூரோப் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது மாதிரி தான் இருக்கும், மலையில் ஏற இறங்க இதே வேலை. கை அடிக்குது, மொத்த கையிலே வண்டி ஓட்டுறது. இடது கையில் பிடிச்சிப்போம், வலது கையில் ஓட்டுவோம். இடது கை தான் ஈஸியாக இருக்குது, வலது கை கஷ்டமாக இருக்குது. சிங்கிளாக ஓட்டும்போது இடது கையில் தான் ஈஸியாக ஓட்ட முடியும், வலது கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டேப்பா பனைமரம் மாதிரியே இருக்குது. எப்படி எடுப்போம்? தெரியல, அடுத்த டன்னல் 600 மீட்டர் தான் இது. கொஞ்சம் தூரம் வெளியே போயிடலாம். அங்கே போன பிறகு வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்ன டன்னல் தான், முடிய போகும். டன்னல் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே.
தாண்டி ரொம்ப வெளியே வரும். ஓகே, பார்டர் கிராசிங் வந்துச்சா? என்னது? ஓ, சின்ன சின்ன கேப். ரோடு நடுவில் சின்ன கேப், தண்டவாளம் மாரி. அந்த வைப்ரேஷன் மற்ற பகுதி கடத்தாத அளவுக்கு சின்ன கேப் போட்டிருக்காங்க. டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்குள்ளேயுமா பயங்கர பள்ளமாக இருக்குது. அந்தாண்ட டே அப்பா கடல் இருக்குது, சூப்பரான வியூ பார்க்க போகிறீங்க. ஆனால் கேமராவில் விழுமான்னு தெரியலையே. எதுங்களா கடல் அந்தாண்ட கீழே எல்லாம் பார்க்குற மாரி இல்லையே. ஸ்லோவாக வண்டி ஓட்ட முடியாது. வா, கடல் எதுங்களா? இதெல்லாம் கடல். இல்லை வண்டிக்காரன் அவரை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கடல். எல்லாம் வீடுகள். கடல் பாருங்க. ஏன் ரோடை வர உடச்சி மாற்றி விட்ருக்கானுங்க. இந்தாண்ட போய் திரும்பி இந்தாண்ட போகணும். சின்ன டன்னல் தான். ஃபோன் வர வருது, கட் பண்ண வேண்டாம். ஆப்போசிட் ரோட்டில் போய்ட்டுருக்காங்க. தான் ரோடு ஒர்க் நடக்குது பாருங்க. எவ்வளோ பள்ளமாக இருந்தாலும் ரோடு எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த டன்னல் உள்ளே போக போகிறோம். கேர்ஃபுல்லாக போகணும். ஆப்போசிட்லேயும் வண்டி வருது. கோணி இடிக்கூடாது. மற்ற கையில் செல்லை பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்காக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஈரோப்பை பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க எல்லோரும். இது ஒரு பாலம், குட்டி பாலம். செம்மையாக இருக்கு. எவ்வளோ நேரம் தெரியலையே, எவ்வளோ தூரம் தெரியல. அலைஞ்சு போயிட்டுருக்கு. ரோட் டைவர்ஷன் வர கடல். கடலை ஒட்டியே போயிட்டு இருக்கோம். அங்கே ஒரு வீடு பாருங்க கீழே. அடுத்த ஒரு டன்னல். ஜன்னல் வச்ச டன்னல் இது. ஒரு பக்கம் கடல். ஒட்டி வந்துட்டுருக்கோம். டேஞ்சரஸான டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். கடல் தெரியுது அழகா. என்ன ஒன்று ரிலாக்ஸாக நிப்பாட்டி வேடிக்கை பார்க்க முடியல.
ரோடு வர இந்த சென்டரில் போடாது, தடை போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே போகணும். அடுத்த ஒரு டன்னல். ஜெனோவா. பயங்கரமாக இருக்கு. அருமையான வேகமாக வர போகணும். பின்னாடி காரம் வேகமாக வந்துட்டு இருக்கான். உங்களுக்காக கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணுறேன். டன்னல் ஒரே டன்னலாக இருக்குது. எப்போதுமே இப்படி கிடையாது, இந்த ஏரியாவில் இப்படி இருக்குது. பார்டர் கிராசிங்கில் ஒரு டன்னல் தான். அது இத்தாலினாவே டன்னல் தான், ஓவர் டன்னல். சில டன்னல் இருக்குங்க, ரொம்ப 50 கிலோமீட்டருக்கு நம்ம ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல, அதுவாக போயிட்டுருக்கும். பள்ளம் பிரேக்கே போட முடியாது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கும். நம்ம கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு, உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே போகணும். பார்த்துங்க, ஸ்லோ பண்ண முடியாது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கும். பிரேக் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. அந்தமாரி இட்டாலியில் நிறையா வழி இருக்குது. 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அதுவாக போயிட்டுருக்கும். ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கணும், நடுவில் நிப்பாட்டுக்கெலாம் வேலை கிடையாது, அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகணும். அதில் இது வேறு ரோடு ஒர்க்ஸ்னு சொல்லி அக்யூரேட்டாக ரோட்டை நெருக்கிடுவானுங்க. அப்போ நம்ம எங்கேயுமே வர முடியாது. என்ன டிராஃபிக்கு, வண்டி நிற்கிது, என்னாச்சு, இதை டிராஃபிக் ஆச்சு. டன்னலுக்குள்ளே டிராஃபிக்னா ஐயோ ஒரு மாதிரி இருக்குமே, மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கும் தோணும். குகை உள்ள அடப்பட்டோமா அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கும். இந்த குகையை விட்டு சீக்கிரம் வெளியே வந்தாகணும், ஐயோ என்னடா ஒரு குழாக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே அப்படி மாதிரி தோணும். ஆனால் குகைக்குள்ளே மட்டும் இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆகக்கூடாது. அப்படிலாம் ஆகிடுச்சுன்னா கிளியர் பண்ண முடியாது. 2 ஹவர் 3 ஹவர் ஆக்கிட்டான்னா என்ன பண்ணுறது, குகை உள்ளே கிடக்கணும். நிற்கிது, பரவாயில்ல, இப்போ மூவ் ஆகுது. ஓகே, வீடியோ கட் பண்ணிடுறோம், போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் போய்ட்டு வேணால் வீடியோ எடுக்கிறேன்.